இந்த ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா போதும், உங்க மண்ணு நல்லா வளமாகி நீங்க வைக்கிற செடியெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா வளரும், நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம போன வீடியோல பிஹெச்னா என்ன, பிஹெச் மீட்டர் எப்படி பயன்படுத்துறது, அது மூலமா எப்படி நம்ம வந்து மண்ணில் இருக்கிற அமிலத்தன்மையை வந்து அளக்குறது நம்ம வந்து போன வீடியோல பார்த்தோம். அதே வீடியோல எப்படி அமிலத்தன்மையா இருக்கிற மண்ணை அல்கலைனா மாத்துறது, அல்கலைனா இருக்கிற மண்ணை எப்படி அமிலத்தன்மையை மாத்துறதுன்றது சின்னதா வந்து சொல்லியிருப்பேன். அதை தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். இது ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த கரெக்டா பண்ணிட்டீங்க, உங்க மண்ணை வந்து கரெக்டான ஒரு அளவுல நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த செடிகள் வச்சாலுமே ஓரளவுக்கு நல்லாவே வளரும். 6ல இருந்து 7க்குள்ள வந்து பிஹெச் தான் வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி செடிகள் எல்லாத்துக்குமே ஐடியலான பிஹெச் ரேஞ்ச். அந்த பிஹெச் ரேஞ்சுக்கு உங்க மண் கலவை இருக்கான்றத பாருங்க. அதை டெஸ்ட் பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி பிஹெச் மீட்டர் வேணும். அது போன வீடியோல நான் வந்து டீடைலா பிஹெச் மீட்டர்னா எப்படி இருக்கும், அது எவ்வளோ என்ன எப்படி வாங்குறது எல்லாமே அதை வந்து நான் டீடைலா சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பிஹெச் மீட்டர் வச்சு உங்க மண்ணை அளந்து பாருங்க. அதுல உங்க பிஹெச் அதாவது அமிலத்தன்மை அதிகமாவோ கம்மியாவோ இருக்கு அப்படின்னா அது எப்படி சமநிலைக்கு எடுத்துட்டு வர்றது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், இது ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில செடிகள் உங்களுக்கு அந்த கரெக்டான அமிலத்தன்மையில இருந்தாதான், அந்த மண்ணு வந்து அந்த அமிலத்தன்மையில இருந்தாதான் நல்லா வளரும். உதாரணத்துக்கு தக்காளி செடி 6ல இருந்து 6.8 அளவுக்கு வந்து பிஹெச் ரேஞ்ச் இருக்கணும். மண்ணுல அந்த அமிலத்தன்மை கரெக்டா இல்ல அப்படின்னா தக்காளி செடி அந்த அளவுக்கு கரெக்டா வராது. சோ இதை நம்ம வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பிஹெச் ரேஞ்ச் என்ன இருக்குன்றத மண்ணுல வந்து தெரிஞ்சுக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 6க்கு கீழே இருக்கு அப்படின்னா அமிலத்தன்மை அதிகமா இருக்கு அப்படின்றது அர்த்தம். அதை சமநிலைப்படுத்துறதுக்கு கொஞ்சம் அல்கலைனா மாத்துறதுக்கு கொஞ்சம் சாம்பல் மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணிட்டு வரலாம், இல்ல போன் மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு வரலாம். இது மூலமா உங்களுக்கு அமிலத்தன்மையா இருக்கிற மண்ணு கொஞ்சம் அல்கலைன் தன்மையா மாறும். அதே மாதிரி எனக்கு மண்ணு ரொம்ப அல்கலைனா இருக்கு, 7க்கு மேல இருக்கு, கொஞ்சம் அசிடிக்கா இருந்தாதான் செடி வந்து நல்லா வளரும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது அல்கலைனா இருக்கிற மண்ணை கொஞ்சம் அசிடிக்கா மாத்தணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல ஆர்கானிக்கான உரங்களை வந்து மண்கலவையில கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு அமிலத்தன்மையை மெயின்டைன் பண்ணும். காஞ்ச இலைகளை எடுத்துட்டு போய் நீங்க செடியில மூடாக்கா போடுங்க. அந்த மூடாக்கு மக்கி உங்களுக்கு அதுவே அமிலத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இல்லைன்னா இலைகளை நல்லா கம்போஸ்ட் பண்ணி நல்லா மக்க வச்சு அதை கூட நீங்க உரமா கொடுத்துட்டு வரலாம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மண்ணில் வந்து அந்த அமிலத்தன்மையை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ என்னென்ன மாதிரி செடிகளுக்கு என்னென்ன மாதிரி அமிலத்தன்மை இருக்கணும், அந்த பிஹெச் லெவல் இருக்கணும் அப்படின்றதுக்கு டீடைல்டா ஒரு அட்டைவணை வந்து பாத்தீங்கன்னா போன வீடியோல கொடுத்துருக்கேன். அதை பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் கொடுத்துட்டு வரேன், அதையும் மறக்காம ஜாயின் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து சமநிலை இல்லாம ஏன் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பொதுவா வீட்டு தோட்டத்திலயோ இல்ல நீங்க வந்து விவசாயம் பண்றதுலயோ இருக்கும்போது அந்த அளவுக்கு இதோட பிஹெச் வந்து பாத்தீங்கன்னா இம்பேலன்ஸ் இருக்காது. மாடி தோட்டத்துல நம்ம வைக்கிறோம் இல்ல கண்டெய்னரா ஒரு சின்னதா தொட்டியில வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா இந்த அமிலத்தன்மை மாறுபாடுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். தண்ணி ஊத்த ஊத்த அந்த சத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து போய்கிட்டே இருக்கும், மண்ணோட சத்துக்களும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த மண்ணோட ஐடியல் பிஹெச் வந்து மெயின்டைன் ஆகிறது தொட்டியில வச்சோ இல்ல குரோபாய்கள் வச்சோ வளர்க்கறதுல வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதே மாதிரி உங்களுக்கு அந்த மண்ணில் வந்து சுத்தி இருக்கிற பிஹெச் வேற, வேர்கிட்ட இருக்கிற பிஹெச்சும் கொஞ்சம் வேறுபாடு இருந்துகிட்டே தான் இருக்கும். இது எல்லாத்தையும் சமநிலை கரெக்டா நம்ம படுத்திட்டோம் அப்படின்னா நீங்க எந்த செடி வச்சாலுமே வந்து உங்களுக்கு செடிகள் வந்து சூப்பராகவே வளரும். ஸோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. மண்ணை ஓரளவுக்கு பேலன்ஸா வச்சு பாருங்க, உங்க செடிகள் எல்லாமே நல்லாவே வளரும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கறதுக்கு நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.